ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஎம் ரியாக்ஷன். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டே வந்திருப்பீங்க. குட் பேட் அக்லி ட்ரைலர் தான் பார்க்க போறோம். ஸோ 9 மணிக்கு விட்டுருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பார்த்துட்டு அப்புறம் என்னன்றதை வந்து பேசுவோம். ஸோ 3 2 1 here we go. ஆஹா, ஓப்பனிங் அர்ஜுன் தாஸ் தானே அது? அர்ஜுன் தாஸா? தேங்க்யூ சார். இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட? வரலாறு ஆனா என் கேம்ல நான் தான்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அம்மாக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுன்னா விட்டரை தொட்டுதானே ஆகணும். ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. I miss you. ஐயா, இவர் படம் எடுக்கிறேன்ட்டு அவரோட இதை எடுத்து வச்சிருக்காருங்கய்யா. ஐயா, இதை பத்தி பேசினா நிறைய பேசலாம். ஏன்னா வந்து எல்லாமே வந்துருச்சு. சொன்ன டைலாக்லாம் வேற மாதிரி மாடுலேஷன்ல சூப்பரா சொல்லியிருக்காப்புல. ரெண்டாவது அவரோட பழைய எல்லாம் தட்டி தூக்கி இருக்கு. அதான் அவர் ஃபேன் பாய்னு நான் எப்படி காட்டணுன்றத வந்து நான் படம் எடுத்து காட்டுறேன். அந்த மார்டின்ஸ் காசா தாத்தா இருக்கும்ல, இதாண்டா படம், அந்த மாதிரி இதாண்டா ஃபேன் பாய் படம்னு காமிச்சிருக்காரு. ஏன்னா நீங்க பேட்ட படமும் ஒரு ஃபேன் பாய் படம் தான், கார்த்திக் சுப்ராஜ் தலைவர் வச்சது. அதுல எல்லா தலைவரோட ரெஃபரன்ஸும் இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு மாதிரி மெச்சூர்லேவா இருக்கும். இவரு நான் ஃபேனு, நான் எப்படிப்பட்ட ஃபேன் காட்டுறேன்டான்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஆனா ஹைலைட் என்னன்னா, அந்தந்த படத்தோட ரெஃபரன்ஸ் அந்தந்த ஆளே வச்சிருக்காரு. ஆமாமா, த்ரிஷா வந்து தள்ளி விட்டு அதே சொல்லிட்டாங்க. அப்புறம் இவர் பயத்துக்கே பயம் கட்டது பில்லால சொன்னது. பிரபு சாரே வந்து சொல்லியிருக்காரு. மூச்சு இருக்கும், மூச்சு மட்டும் இருக்காது அந்த டைலாக். அதுக்கப்புறம் வந்து நிறைய டைலாக்ஸ் வந்து அவங்கவுங்களே இருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்கா என்னன்னா, அர்ஜுன் தாஸ் பெரிய ஸ்கோப் இந்த படத்துல. வில்லனா பயங்கரமா மாஸ்டர் படத்துல வந்து சின்ன வில்ல மாதிரி எட்டி சேர்ந்துருவாங்க. இங்க வந்து அர்ஜுன் வந்து ஒரு பெரிய வில்லனா இருக்காரு. போட்டு எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ், மீம் ரெஃபரன்ஸ் எல்லாம் தலைய பேச வச்சிருக்காங்க. சோசியல் மீடியால இருந்து வெளியே இருந்த ஒரு கூட்டம் வந்து இருங்க பாய் வரைக்கும் பேச வச்சிருக்காங்க. போன படம் வந்து நம்ம மார்க் ஆண்டனில பாத்தீங்கன்னா பஞ்சி மிட்டாய் சேலை கட்டி வச்சு ஓட்டினாரு. இதுல வந்து நிறைய ஒரு பழைய அப்புறம் அந்த புலி அவர் வந்து மலேசியன் சிங்கர் நினைக்கிறேன். அவர் பார்த்த உடனே இவர் ஏதோ சிங்கர் மாதிரி இருக்காருன்னு, இதெல்லாம் என்ன மூஞ்சி வியாபாரம் ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அவர் மாதிரியே இருப்பாரு, இவர் ஒரு சிங்கர். அந்த ராப் அது மட்டும் தான் புரியாம இருந்தது எனக்கு. அந்த எல்லாமே அவரோட அந்த புலி பாட்டு வந்து அவர் தான் பாடி இருக்காரு. பார்த்தா அது வந்து யோகி பாபு அண்ணா இருக்காரு, அப்புறம் அண்ணா இருக்காரு. எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஃபேன் பாய் படமா எடுத்து வச்சிருக்கா. அப்படி செம்மையா இருக்கு. சோ தரிசனம் சூப்பரா இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரிலீஸ் ஆன எல்லாமே நம்ம ரியாக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணுங்க. சொன்ன மாதிரி தான் விஷுவல் சூப்பரா இருக்கு, எடிட்டிங் சூப்பரா இருக்கு, மியூசிக் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. இதுல எடிட் கட்ஸ் பயங்கரமா இருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைனும் நல்லா இருக்கு, ஆர்ட் நல்லா, கலரிங்கா சூப்பரா இருக்கு. எல்லாமே கிளீன் அண்ட் கிளீனா. ஒரு ஃபெஸ்டிவல ஏப்ரல் 10ஆம் தேதி கொடுக்க போறாங்க. நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். தல திருவிழா, தல தரிசனம் 10ஆம் தேதி. எல்லாரும் போயிட்டு தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ட்ரெய்லர் செக் பண்ணுங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாவும் இருங்க. ஸோ தியேட்டர்ல பயங்கர கூட்டமா இருக்கும். ஸோ எல்லாரும் சேஃப்டியா இருந்து என்ஜாய் பண்ணி படத்தை பாருங்க. ஸோ நாங்களும் தியேட்டர்ல தான் வைப்பா இருப்போம். ஸோ மிஸ் பண்ண மாட்டோம். அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆசிஃப், உங்கள் மஜீத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஎம் ரியாக்ஷன். டாடா, பை பை, see you, goodbye and love you all. Good bad ugly. வாழ்க.